ஒரு பொருட்டா எடுத்துக்க வேண்டாம். சோதனைகள் இருந்தாலும் நீங்கள் அதை சாதனைகள் ஆக்கக்கூடியவர்களாக உயருங்கள். தைரியமாக இருங்க. உங்களுடைய வாழ்க்கை எல்லா வாழ்க்கையும் நல்ல ஒரு நல்வாழ்வாக அமையட்டும் என்று மாணவிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை கூறி, அதுபோல இன்று விருது பெறும் 12 சாதனையாளர்கள், அவங்க விருதாளர்களை எப்படி தேர்ந்தெடுப்போம்னு சொன்னாங்க. ஏஆர் ரெய்னா அவர்கள் கமிட்டி போட்டிருக்கோம். யாருடைய ரெக்கமெண்டேஷன் கிடையாது. அந்த அளவுக்கு மிக ஒவ்வொருடைய திறமையை அறிந்து இந்த ஒரு விருதை தேர்ந்தெடுத்திருக்காங்க. விருது பெறும் அத்துணை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். தொடர்ந்து நீங்கள் இன்னும் வாழ்க்கையிலே சாதித்திட வேண்டும் என்று விருதாளர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். ரயில்வேயின் முதல் திருநங்கை டிக்கெட் பரிசோதகர் சிந்து கணபதி. சொந்த ஊர் நாகர்கோவில். தன் 17 வயதில் தந்தையை இழந்த போது அவருக்கு ரயில்வே துறையில் வாரிசு அடிப்படையில் வேலை கிடைத்தது. கேரளாவின் எர்ணாகுளம் உட்பட பல ஊர்களில் 6 ஆண்டுகள் பணிபுரிந்த பிறகு 2009 திண்டுக்கல் ரயில் நிலைய சந்திப்பில் உயர் மின்னழுத்த பிரிவில் பணிமாறுதல் கிடைத்தது. அப்பொழுது சித்தமாக இருந்த இவர் தனக்குள் பெண்மையை உணரத் தொடங்கினார். உடலும் மனமும் குழப்பத்தின் பிடியில் தவித்த பொழுது வேலை செய்யும் இடத்திலும் சீண்டல்களை எதிர்கொண்டார். இதனால் வீட்டை விட்டு வெளியேறி திருநங்கைகளுடன் வசிக்க தொடங்கி புதிய வாழ்க்கையை தொடங்கினார். ரயில்வே சங்கத்தின் உதவியால் அவருக்கு டெக்னீஷியன் வேலை கிடைத்தது. 2020 ஏற்பட்ட விபத்துக்கு பிறகு நான் டெக்னீஷியன் பிரிவில் பணியை தொடர்ந்தார். இந்நிலையில் வெகுஜன மக்களை எதிர்கொண்டு பணியாற்றும் டிக்கெட் பரிசோதகர் பணி மீது சிந்துவின் கவனம் திரும்பியது. சிறந்த வகுப்புகளுக்கு சென்று தேர்வு எழுதி வெற்றி பெற்றார். சிந்துவின் கடின உழைப்பின் பலனாக திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் டிக்கெட் பரிசோதகராக பணி நியமனம் பெற்றார். இதன் மூலம் தெற்கு ரயில்வே துறையின் முதல் திருநங்கை டிடிஏ எனும் பெருமை பெற்றார். சாதனை புரிய பாலினமோ பணமோ ஒரு தடை இல்லை. கல்வி மற்றும் கடின உழைப்பால் எந்த உயரத்தையும் எட்ட முடியும் என்று நிரூபித்து பலர் மதிக்கக்கூடிய ஒரு பணிக்கு தன்னை உயர்த்தி காட்டிய சிந்து கணபதிக்கு சாதனை பெண் விருது வழங்கி கௌரவிப்பதில் கிரேட் ராக்ஸ் பெருமை சொல்கிறது. வணக்கம் அடைந்து அந்த விருதை அவர் கையில் கொடுப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். நம்மோடு சேர்த்துக் கொள்ளும் இந்த நேரத்தில் நாம் அவருக்கு நன்றி சொல்கிறோம். மக்களே, சாதனை புரியத்தை இந்த பாடமான ஒரு மொழி இருக்கிறது. எந்த பாடமா இருந்தாலும் கண்டிப்பா சாதிக்கலாம். சாதிக்கணும். கல்விங்கிறது மிக முக்கியமான ஒன்று. இன்னைக்கு என்னோட விஷயம்னா, ஒரு 10-20 வருஷம் முன்னாடி ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயின்ல நான் வந்துட்டு வியாசம் போட்டிருக்கேன் நிறைய மக்கள். இன்னைக்கு அதே ரயில்வே ரூட்ல நான் டிக்கெட் பரிசோதனை போயிட்டு இருக்கேன். அதே மாதிரி